வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம 11ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்திலேருந்து கேள்வி பதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 25 கேள்வி பதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது எல்லாமே 11th ஹிஸ்ட்ரி Q&A அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் செக் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். முதல் கேள்வி பார்த்துடலாம். மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இது பாக்ஸில் இருந்தது. ரொம்ப அதிக எண்ணிக்கையிலானவர்களோட மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்கள் யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. அடுத்தது, வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்ற கருத்தை புறக்கணித்தவர் யார்? வேதங்களில் தவறே இருக்க முடியாது அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னது ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது, மதம் அலிகார் இயக்கத்தின் போது மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதது என்ற கருத்தை மறுத்தவர் யார்? அலிகார் இயக்கத்தின் அப்போ மதம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அலிகார் இயக்கத்தின் போது மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுத்தது சையது அகமது கான். அடுத்தது, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மை இருந்தாக வேண்டும் என்பது அல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர் யார்? என்ன சொல்கிறது, யார் சொல்லியிருக்காங்க? கேசவ் சந்திரசன் சொல்லியிருக்காரு. எல்லா மதத்துலேயும் உண்மை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நிலை கிடையாது, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட எல்லா மதங்களும் உண்மையானது தான் அப்படின்னு சொன்னது கேசவ் சந்திரசன். அடுத்தது, பிரம்ம சமாஜம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் ஏற்படுத்தப்பட்டது. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1828 தான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது, உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? உடன்கட்டை ஏறுறது குற்றம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட சட்டம் சதி ஒழிப்பு சட்டம் 1829 கொண்டு வரப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் எங்கு இறந்தார்? ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இறந்தார். அடுத்தது, ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு அந்த இயக்கத்திற்கு உயிர் கொடுத்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் அந்த இயக்கத்திற்கு ஒரு புத்துயிர் கொடுத்தது தேவேந்திரநாத் தாகூர். அடுத்தது, 1865 பிரம்ம சமாஜம் எத்தனை கிளைகளை கொண்டிருந்தது? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது 1865 54 கிளை இருந்திருக்கான். அது மூலமாக அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பரவி இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, பிரம்ம சமாஜம் இரண்டாக பிரிந்த பிறகு தேவேந்திரநாத் தலைமையில் இயங்கிய பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தலைமையில் இயங்கின பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. பிரம்ம சமாஜம் ரெண்டாக பிரிந்ததுக்கப்புறம் கேசவ் சந்திரசனுடைய பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கேசவ் சந்திரசன் அவர் பிரிஞ்ச ஒரு பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினாரு. அது சதாரண் பிரம்ம சமாஜ் இல்லைனா சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது, பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் நாடகம் எழுதிய தமிழ்நாட்டை சேர்ந்த பிரம்ம சமாஜ ஆதரவாளர் யார்? பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் நாடகம் எழுதியிருக்காரு. அவர் சைதை காசி விஸ்வநாத முதலியார். அடுத்தது, தத்துவ போதினி என்னும் இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தத்துவ போதினி அப்படிங்கிற இதழ் 1864 தொடங்கப்பட்டிருக்கு. பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் 1867 நிறுவப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்பு எது? பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். அது 1867 நிறுவப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பம்பாயில் நிறுவப்பட்டிருக்கு. பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்பு பிரார்த்தனை சமாஜம் 1867 பம்பாயில் நிறுவப்பட்டிருக்கு. பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஆத்மாராம் பாண்டுரங்கால பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம் இதிலெல்லாம் முக்கியமான பங்கு வகித்தவர் யார்? விதவை மறுமண சங்கம், தக்கான கல்விக் கழகம் இதில் முக்கியமான பங்கு வகித்தது ரானடே. ரானடே எந்த ஆண்டு இறந்தார்? ரானடே 1901 இறந்தார். ரானடே இயற்கை எழுதிய பின் தக்கான கல்விக் கழகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றவர் யார்?
ராணடே இறந்ததுக்கு அப்புறம் தக்கான கல்விக் கழகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றவர் சந்தவார்கர். ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆரிய சமாஜம் 1875 உருவாக்கப்பட்டது. இந்த ஆரிய சமாஜத்தை உருவாக்குனது யார்? ஆரிய சமாஜத்தை உருவாக்குனது தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் என்ற தனது நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலை 1875 வெளியிட்டார். வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தது யார்? வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்பீடாக பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப அதிக எண்ணிக்கையில் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கோரின நவீன சிந்தனையாளர்கள் யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. வேதங்களில் தவறே இருக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை புறக்கணித்தது ராஜாராம் மோகன் ராய். மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதது அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுத்தது சையத் அகமது கான். எல்லா மதங்களும் உண்மையானதே அப்படின்னு சொன்னது கேசவ் சந்திரசன். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் 1828 உருவாக்கப்பட்டது. 1829 சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவர் பிரிஸ்டலில் இறந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பிரம்ம சமாஜத்துக்கு உயிர் கொடுத்தது தேவேந்திரநாத் தாகூர். பிரம்ம சமாஜம் 1865 வாக்கில் 54 கிளைகள் இருந்தது. ரெண்டாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தலைமையில் இயங்கின பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும், கேசவ சந்திரசன் அவரோட தலைமையில் இயங்கின பிரம்ம சமாஜம் சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இந்த இயக்கத்திற்கு சப்போர்ட்டாக தமிழ்நாட்டில் இருந்தது சையதே காசி விஸ்வநாத முதலியார். தத்துவ போதினி அப்படிங்கிற இதழ் 1864 தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867 பம்பாயில் ஆத்மாராம் பாண்டரங்கால தொடங்கப்பட்டது. விதவை மரபணு சங்கம், தக்கான கல்விக் கழகம் இதில் முக்கியமான பங்கு வகித்தது ராணடே. 1901 இறந்தார். ராணடே இறந்ததுக்கப்புறம் தக்கான கல்விக் கழகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டது சந்தவார்கர். ஆரிய சமாஜம் 1875 உருவாக்கப்பட்டது. ஆரிய சமாஜத்தை உருவாக்குனது தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி சத்யார்த்த பிரகாஷ் அவரோட நூலை 1875 வெளியிட்டார். வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தது தயானந்த சரஸ்வதி. ஸோ இதோட 25 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.